இப்போ ஆள் விட்டு கூப்பிட்டு மன்னர் இந்த மந்திரியை வர சொல்லு. என்ன கண்டு காணாமல் திடுறான், எனக்கு விரலே போச்சு, ஒரு வார்த்தையோட கேட்காம திடுறானே அப்படின்னு கூப்பிட்டு கேட்க சொன்னா, ஏயா மந்திரி, எனக்கு விரல் போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏயா ஒரு நலம் கூட விசாரிக்காம ஏன் போச்சு எப்படி போச்சுன்னு கூட கேட்காம திடுறிய என்னன்னு? எல்லாம் நன்மைக்கு மன்னான்னு. வேண்டாம், எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நல்லதா தெரியுதா? எல்லாம் நன்மைக்கா உனக்கு தெரியுது? காவலரே, மந்திரியை கொடுத்து 6 மாதம் சிறையில் அடைங்கன்ட்ட. மந்திரிக்கு 6 மாதம் சிறை தண்டனை. சிறை தண்டனை சொன்னோடனே அப்பவும் சும்மா போகல, மன்னா அதுவும் நன்மைக்கேன்ட்டு போனார். விரல் போனதும் நன்மைக்குன்னாரு, மந்திரி சிறையில் அடைக்கப்பட்டது அதுவும் நன்மைக்குன்னு போய் சிறையில் அடைப்பட்டாச்சு. இப்போ 2 நாள் கழிச்சு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு மந்திரி தான் சிறையில் அடைச்சாச்சே. படை பரிவாரத்தோட காட்டுக்குள்ளே போகிறாரு. போகிற போது அங்கே பெரிய விலங்குகள் வந்தது, அடித்தாங்க, வேட்டையாடினாங்க. பெரிய மிருகத்தை பார்த்து எல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னரும் பயந்து போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த காட்டுவாசிகள்னு சொல்கிறவங்க வந்து மொத்தமாக வந்து மன்னரை தூக்கிட்டு போயிட்டாங்க. மன்னரை தூக்கிட்டு போனால் அங்கே ஒரு தேவதை, வன தேவதை, அதுக்கு திருவிழா, நரபலி கொடுக்குற வழக்கம். நமக்கு நரபலிக்கு ஆள் கிடச்சி போச்சு, வெட்டுறான்னு முடிவு பண்ணி கழுத்து தலையில் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிற நேரம் பார்த்தா கையில் ஒரு விரலில் பாதி இல்லை. பாதி விரல் ஒச்சம்ல, ஒச்சமான மனிதனை வெட்டக்கூடாது, நம்ம சாமி ஏத்துக்காது, விரட்டி கொடுங்கன்னு விரட்டிட்டாங்க. இப்ப மன்னர் அரண்மனைக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எல்லாம் நன்மைக்குன்னு நம்மளை விட்டுட்டாங்க விரல் இல்லாதனால. அது சரி, அது நன்மைதான். ஆனா மந்திரி சிறைச்சாலைக்கு போற போது நன்மைக்குன்னு சொல்லிட்டு போனானே. முதல்ல சிறையில் இருந்த மந்திரியை வர சொன்னார். மந்திரி வந்தோடனே கேட்கிறார், ஏயா நீ எனக்கு விரல் போனது நன்மைக்குன்னு சொன்ன, அது நன்மைதான். நான் உன்னைய விட்டுட்டு காட்டுக்கு போனேன், என்னை பிடிச்சிட்டு போனவங்க ஒச்சமாக இருக்கிறதுனால என்னை தப்பிக்க விட்டாங்க, அதனால அது நன்மை எனக்கு. இப்போ நீ சிறைச்சாலைக்கு போனியா, அதுவும் நன்மைக்குன்னு சொன்னியே, எதுக்குன்னு கேட்டார். என்ன பண்ணா இது கூடவா தெரியாது உங்களுக்கு? நான் உங்கள் கூடவே இருந்தேன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். உங்களை பிடிச்சிட்டு போனவங்க எல்லாரும் மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், உங்கள் கூடவே இருந்திருப்பேன். என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 2 பேர் தலையும் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிறது உங்களை விட்டுருப்பாங்க. எனக்கு ஒச்சம் இல்லை, அதுக்கு பதிலாக என்னையே போட்டிருப்பாங்களே. அப்போ நான் உள்ளே இருந்தது நன்மைதானேன்னாரு. சில நேரங்களில் கெட்டது நல்லதாக நடக்கும், நல்லதும் கெட்டதாக நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து, நம்ம கொடுக்குற விஷயத்தை பொறுத்து இந்த பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தா 4 திருப்பி கொடுக்கும். அதான் ஒரு வினைக்கு எதிர்வினை உண்டு. அதனால எதை இழைக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த மனித சமூகம் பண்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது